அடுத்து நாம் சின்ன குறிப்பிடத்தில் 9வது கேள்வியை பார்க்க இருக்கிறோம். அந்த 9வது கேள்வி என்னவென்றால், 3 சர்வேஸ்வரனா ஒரே சர்வேஸ்வரனா? இதற்கான பதில் என்னவென்றால் ஒரே சர்வேஸ்வரன். இதற்கான விளக்கம் என்னவென்றால், உடன்படிக்கை செய்து கொள்ளும் மனிதர்களுக்கு எல்லாம் தந்தையாக இருப்பதற்கு ஒரு நபர் தந்தையின் மகளாக இருந்து உடன்படிக்கையின் அடையாளமாக தன் இரத்தத்தையும் சதையையும் கொடுத்து மனிதர்களை, அதாவது உடன்படிக்கை செய்து கொள்ளும் மனிதர்களை தனது பங்காளிகளாக மாற்றிக் கொள்வதற்கு வேறு ஒரு நபர். இவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்ட அனைவரையும் ஒரே உயிரை பெற்றவராக மாற செய்வது ஆவி வடிவில் உடன்படிக்கைக்கு உயிரோட்டம் கொடுப்பவராக இருப்பதற்கு 3வதாக ஒரு நபர். மொத்தம் 3 நபர்கள் கடவுள் ஸ்தானத்தில் செயல்படுகிறார்கள். இவர்கள் 3 நபர்களாக இருப்பதால் 3 கடவுளா என்று கேட்டால் அவர்கள் 3 வெவ்வேறு கடவுள்கள் அல்ல. மாறாக அவர்கள் மூவரும் சேர்ந்தது ஒரே கடவுள் அல்லது ஒரே சர்வேஸ்வரன்.